நான் ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு கீழே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 5 மினிட்ஸில் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது ஒரு சின்ன புட் சைடில் ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணலாம். ஸ்கேல்பிங் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பெரிய லாட்ஸில் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. இந்த 25,800 26,000 வந்துச்சுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்கேல்பிங் வந்துட்டு 1 lakh இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்துட்டு ஒரு செல் சைட் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்கும். நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்க ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கனாலே தெரியும். நானும் ட்ரேட் இனிஷியேட் பண்ணேன். பட் என்னோடய ப்ரைஸுக்கு அது வராமையே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. பார்த்துக்கலாம். மண்டே வந்துட்டு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மண்டே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா அதை வந்துட்டு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். நான் இமீடியட்டாக போய் பை பண்ண வேணாம். 25,800 அந்த ரேஞ்செலாம் வரும்போது பை பண்ணுங்கள். இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் மண்டே எப்படி இருக்குன்றதை வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஒரு டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். ரேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் வந்துட்டு கேளுங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 32 வியூஸ் தான் போயிருக்கும். அந்த வீடியோ பார்த்து யார் வந்துட்டு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்கேல்பிங் மாதிரி தான் ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். பட் நல்ல ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. அதுவும் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. மண்டே நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.